வணக்கம். எழுத்தாளர் பேராசிரியர் கல்கி அவர்கள்ட்ட ஒரு முறை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் நாடகம் எழுதுறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் கதை, கட்டுரை, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அதே மாதிரி இப்போ இசை விமர்சனம், சினிமா விமர்சனம், பாடல்கள், அதாவது காற்றில் ஒரு கீதம் அப்படின்னு சினிமா பாட்டு எழுதியிருக்காரு. அந்த நாளும் வந்துடாதோ எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏன் நாடகம் எழுதலைன்னு கேட்குறாங்க. அப்போ கல்கி சொல்கிறாரு, என்ன நாடகம் எழுதுறதுன்னா விளையாட்டு நினச்சிங்களா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். கல்கி எப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி அவர் விரும்பலைன்னு வச்சுக்கலாம். நாடகம் எழுதுகிற பல பேர் கதை எழுத முடியுமா? கதை எழுதுகிற பல பேர் நாடகம் எழுத முடியுமா? வசனம் எழுதுகிற இப்படிலாம் பார்க்குற போது எல்லா துறையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சுஜாதாவை நம்ம சொல்லலாம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சிறுகதை எழுதுகிறாரு, கனையாளின் கடைசி பக்கம் எழுதுகிறாரு, அப்புறம் அறிவியல் கதைகள் தமிழுக்கு முதல்ல கொண்டு வராரு, தொடர்கதைகள், சரித்திர கதைகள், கவிதைகள், ஒரு படத்துக்கு கூட ஒரு படத்தில் இப்போ எல் வைத்தியநாதனுடைய இதில் ஒரு பாட்டு கூட எழுதினார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதுவார், ஆழ்வார்களுடைய பாடல்களுக்கு உரை எழுதுவார், திருக்குறளுக்கு உரை எழுதுவார், எல்லாமே எழுதுவார். நாடகத்துறையில் சாதிச்சிருக்காரா? சினிமா துறையில் சாதிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். ரோஜா, இந்தியன், கண்டுகொண்டேன், அதே மாதிரி பின்னாடி வந்த எந்திரன் வரைக்கும் அவருடைய பங்கு இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நாடகத்துறையில் அவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நாடகத்தை இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருப்பாருங்க. நாடகத்துறையில் ஒரு புது முயற்சியை கொண்டு வந்தது அவர் தான். அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது யாருன்னு கேட்டால் பூர்ண விஸ்வநாதன் அவர்கள். முதல்ல சில நாடகங்கள் சுஜாதா எழுதினார். அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, பூர்ண விஸ்வநாதனுக்காகவே எழுதினாரோ அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பித்தார். பூர்ணம் தேட்டர்ஸ் அது நாடகமாக போட்டாங்க. உதாரணமாக நரேந்திரனின் வினோத வழக்கு, இது இப்போ நாடகத்தை எப்படி பிரிக்கலாம்? அதாவது படிக்கத்தக்க நாடகங்கள், நடிக்கத்தக்க நாடகங்கள் அப்படிம்பாரு மூவா. சிலவற்றை படிக்க தான் முடியும், நடிக்க முடியாது. சிலவற்றை நடித்தா தான் நல்லாயிருக்கும், படித்து பார்த்தா நல்லா இருக்காது. ஆனால் சுஜாதா அதுலேயும் ஜெயிச்சிருக்காருங்க. நரேந்திரன் வினோத வழக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா, அதை நான் எம்ஏக்கு எங்கள் தியாகராசர் கல்லூரியில் பாடமாக வச்சுருந்தேன். உண்மையிலேயே அதை ரொம்ப அதை மாணவர்கள் எந்திரிச்சு அவரவர்கள் குரலில் வாசிக்கிறப்ப நம்ம ஒரு நாடகம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மாதிரி கடவுள் வந்திருந்தார். இந்த ஏலியன்ஸ் பற்றிய செய்திகள், பறக்குந்தட்டு, இதை பற்றி சொல்கிற போது அதை பற்றிய ஒரு ரொம்ப நகைச்சுவையான நாடகம். அதுலேயும் பூர்ண விஸ்வநாதன் தான். அதாவது அவர் தான் அந்த கதையினுடைய கதாநாயகன்கிற மாதிரியே இருப்பார். அவருக்கான செய்திகள் கொண்டது. அதே மாதிரி சிறு சிறு நாடகங்கள் அவர் போட்டார். அதில் அந்த மாமா விஜயம்னு ஒரு நாடகம், அதில் எல்லா நாடகத்துலேயும் ஒரு ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மெல்லிதான ஒரு நகைச்சுவை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் கடவுள் வந்திருந்தார்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய, அதாவது பூர்ண விஸ்வநாதன் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு வெளி கிரகத்து மனுஷனை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு நகைச்சுவை உருவாக்கியிருப்பார். மாமா விஜயம் படிக்கிற போது அந்த அவர் கடைசியில் அந்த குடும்பம் எப்படி ஆச்சு அப்படின்னு முடிக்கிற வார்த்தைகள் ரொம்ப நமக்கே மனசுக்கு அணத்து போகும். வாசல் அப்படின்னு எழுதுனா, அதே மாதிரி ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கல்கியில் தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். சின்ன சின்ன நாடகங்கள் அதில் நிறைய வந்தது. இப்போ இந்த நாடகங்களை நீங்கள் புத்தகமாக படிக்கிற போதும் சரி, அல்லது அவர் பூர்ணம் தேட்டர்ஸில் நடித்து அது இப்போ யூடியூப்பில் இருந்தால் அதையும் பாருங்கள். அவள் எல்லாமே அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதுலேயும் அந்த நரேந்திரன் வினோத வழக்கில் அதை அவர் மீது சாட்டப்பட்ட அத்தனை குற்றங்களும் எப்படி அந்த குற்றங்கள் உண்மையாக பொய்யாங்கிற அளவுக்கு நமக்கு விரும்மாண்டி மாதிரி 2 வகையில் கதை சொல்கிறப்ப நமக்கு வித்தியாசமாக இருக்குங்க. ஆக நாடகத்துறையிலையும் சாதித்த பெருமை இவருக்கு தான் உண்டு. சரி, நாடகத்தை எழுதுகிற போதே அதை எப்படி போடணும்னு அவர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? அப்படி ஒரு நாடகம் இருக்குதுங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். இப்போ அவருடைய நாடகங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அவருடைய ஒரு நாடகத்தை பற்றி நான் தொடர்ந்து சொல்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து